இவரு சின்ன வயசா இருக்கும் போது உங்க அம்மா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்? உங்க அம்மா தானே. அதையெல்லாம் மறந்துட்டாரேப்பா. இப்படி எல்லாம் அவமானம் பண்ணுன்னு உனக்கு என்ன தலை எழுத்தாப்பா? ஆமா மாமா, அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்படி நீங்க அவமானப்படுறது என்னால தாங்கிக்க முடியல. என்னங்க இத போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? மாமா இடத்துல என்னது தப்பு இருக்கு? என்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்களா மான அவமானம் பாக்கலாங்களா? உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் தானே. வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லாம ஒரு ஓரமா ஒதுங்கி இருன்னு சொன்னாரு. என்னுடைய தகுதிக்கு அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நான் எங்க போனாலும் என்ன இப்படிதான் நடத்த போறாங்க. ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட அவமானப்படுறத விட சொந்த மாமா அவர் என்ன உரிமையை திட்டத்துல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. கூட பிறந்த அக்கா பையனாச்சேன்னு கொஞ்சம் கூட ரத்த பாசம் இல்லாம கேவலப்படுத்துறாரு. ஆனா நீ இன்னும் மாமா மாமான்னு உறவ சொல்லி உயிரை விடுறியே. பேசாம நீ ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில செஞ்சுக்கிட்டு அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பா. வேலை இல்லைங்கிறது மட்டும் காரணம் இல்ல. உங்க முகத்தையும் லட்சுமி முகத்தையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் இந்த உலகத்துல சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தயவு செய்து வீட்டை விட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொதுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சார் உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன ஏன் எதுக்கு? இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல. இந்த மைக்க பிடிச்சுக்க, நான் வந்துடுறேன். என்ன சார் என்ன பேசணும்? உன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒண்ணும் தெரியாதா? ரிலீஸ் ஆகி போற, இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா. சரிங்க சார். இந்த ஆண்ட சென்ட்ரல் ஜெயிலே, அந்த ஆண்ட பெங்களூரு மயிலே, கடக்கில எனக்கு ஒரு மயிலு, லவ்வுல நான் தான் ஃபெயிலு, லவ்வுல நான் தான் ஃபெயிலு. பெங்களூரு மயிலு, கடக்கில எனக்கு ஒரு மயிலு, கடக்கில எனக்கு ஒரு மயிலு, லவ்வுல நான் தான் ஃபெயிலு. லேடி வேணாண்டா, முகத்துல தாடி வேணாண்டா, நிகரு வேணாண்டா, உடம்புல சுகரு வேணாண்டா. இந்த ஆண்ட சென்ட்ரல் ஜெயிலு, அந்த ஆண்ட பெங்களூரு மயிலு, கடக்கில எனக்கு ஒரு மயிலு, லவ்வுல நான் தான் ஃபெயிலு. கழியாத ஒரு பேச்சுல நான் காதலுக்கு எங்கிறது நேச்சுரல். தாலி கட்டி வாழ தன்னை துடிக்கிறேன், என்
இப்ப தரையில நான் நீச்சல் அடிக்கிறேன். ஜூலியத்தை தேடுகிற ரோமியோ, என் ஜாதகத்தில் காதல் யோகம் இல்லையோ. எனக்கு இன்னும் பிறந்தவ எங்க இருக்கா, நான் ஒட்டையில போட்டுறேன் தண்டனக்கா. கேவலா காக்கா கூட ஜோட்டியா கொஞ்சுடடா, ஐ லவ் யூ சொல்லி பார்த்தேன், நெருப்புட்டா பிஞ்சுடடா. முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு 30 வயசு முடிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நான் புட்டியில சாவின்னு புரிஞ்சிருச்சு. பேட்டி வேணாண்டா, முகத்துல தாடி வேணாண்டா, சிகரு வேணாண்டா, உடம்புல சுகரு வேணாண்டா. சொன்னீங்க எனக்கு தாயிருக்கு தாரம் அவ எங்கெங்க, பாட்டிகளை மீட்டிங் ஒண்ணு போடுங்க, இந்த பேரனுக்கு பொண்ணு ஒண்ணு தேடுங்க. ஆசைப்பட்டு எங்க கிடைக்கல, என் ஆடங்கத்தை தீர்க்க வேறு வழி இல்ல. பருவத்தில் பயிர் செய்ய சொன்னீங்க, கையில் விதை இருக்கு நிலம் எங்க காட்டுங்க. ஆணவிட பெண்கள் அதிகம் அரசாங்க கணக்குது, ஆம்பள சுயவரம் வச்சா போலீஸ் பிடிக்குது. புரியலையே புரியலையே பொண்ணுங்க மனசு புரியலையே, தெரியலையே தெரியலையே என் திருமணம் எப்போன்னு தெரியலையே. லேடி வேணாண்டா, முகத்துல தாடி வேணாண்டா, சிகரு வேணாண்டா, உடம்புல சுகரு வேணாண்டா. இந்த ஆண்ட கண்கள் கையிலே, அந்த ஆண்ட பெங்களூரு மயிலே, கிடைக்கல எனக்கு ஒரு மயிலு, லவ்வுல நான் தான் கையிலு. லேடி வேணாண்டா, முகத்துல தாடி வேணாண்டா, சிகரு வேணாண்டா, உடம்புல சுகரு வேணாண்டா. லேடி வேணாண்டா, முகத்துல தாடி வேணாண்டா, சிகரு வேணாண்டா, உடம்புல சுகரு வேணாண்டா. உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கறனால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க, தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான், அத போய் அவங்க வெறுக்கறாங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரா நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. மோந்து பாரு. ஏப்பா என்ன நசிக்கு பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில இருந்தா? அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல, அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயன்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு, ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் எல்லாம் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதியா? துணி எல்லாம் அவுத்துட்டு. துணி எல்லாம் அவுத்துட்டா? அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணேன்னு வெச்சுக்கயேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. பாப்ல நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா. இட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்லை. கூச்சர் வரேன். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? இல்ல நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. அட பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேண்டாம்டா, கொடுற குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. கொஞ்சம்டா. சரி, போறது போற, என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தவிர. டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படினா எல்லாரும் ஜாப் பண்ணிரு. கடன் வந்துருச்சு எனக்கு. இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா ஸ்டாப் இட். ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய், ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சிட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். ஓ மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு.
பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் வாவ் வாவ் Excuse me, Miss Wade 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஒரு கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. தொட்டாச்சி நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன் கூட கொஞ்சம் வர முடியுமா? Excuse me மேடம், என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? கார். வாங்க 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 வாங்க. மடையா bloody fool, என்னடா மயக்கிறீங்க? உலகலைய வர்றாங்க பண்ணியா மயக்கிறீங்க? உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணும்டா. அப்படி எல்லாம் அவங்கள திட்ட கூடாது. தப்பு. அது அவங்க தொழில். அப்படியே மேடம், சாரி மேடம். நீங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. Hey, who's this boy? My assistant. Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க. வாங்க. No, ஏன் அழுவுற? Why are you weeping? இல்ல மேடம், உங்களை எல்லாம் பாப்பேன், பக்கத்துல உட்காருவேன், இப்படி தொட்டு தொட்டு பேசுறேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதான் அழுகல்கே வருது. No. Okay. எத்தனை தடவை வேணுவே? இது வரைக்கும் 20 வாட்டி எண்ணிட்டேன். எத்தனை தடவை வேணும்னாலும் உன்னுடைய சம்பளம் 8500 ரூபாய் தான். அதை ஞாபகப்படுத்தாதடா. இந்த அப்படி அடி. என்னடா சிகரெட் தூக்கி போட்ட? திமிரா? இங்க பார், மாச கடைசியில அப்புறம் பீடி தான் ஞாபகத்தை வச்சுக்கோ. சிப்படா. என்னடா இது மிடில் கிளாஸ் லைஃப்? மேலேயும் போக முடியாம கீழே பிளாட்ஃபார்த்துக்கும் வர முடியாம அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கோமா? இல்ல. ஆசைப்பட்ட Dress வாங்கி போட முடிஞ்சிருக்கா? இல்ல. எல்லாத்துக்கும் பட்ஜெட் போட்டு போட்டே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. டேய், அதனால நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் இருக்குல்ல, அன்னைக்காச்சும் இந்த அப்பர் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத நம்ம என்ஜாய் பண்ணி பாத்துடணும்டா. யோசிக்காதடா. இப்ப மிஸ் பண்ணன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியாம செத்து போயிடுவோம். புரியுதா? புரியலையே. சீக்கிரம் வாடா, அந்த கல்யாண புரோக்கர் வந்துட போறான். பாவி, வந்துட்டியா? இன்னைக்கு புள்ள உன்னை எங்க எல்லாம் தேடுறது? சீ, நீ எதுக்கு என்ன தேடுற? இந்த பாரு, வர வர உன் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் பொண்ணு இருக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ற. யோ, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு தாயா மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அப்பர் கிளாஸ் லைஃப் அனுபவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அனுபவிக்க முடியா? ஏய், நீ வாடா. ஒரு நாள் அப்பர் கிளாஸ் போய் சந்தோஷப்படுறியா? இந்த பொண்ணு மட்டும் உனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கை பூரா அப்பர் கிளாஸ் லைஃப்யா? என்னையா சொல்ற? அந்த பொண்ணோட அப்பா இருக்கார மண்ணாங்கட்டி, அது அவன் பேரு. அவன் வெளிநாட்டுல போய் மாங்குன்னு வேலை செஞ்சு கோடி கோடியா சம்பாரிச்சு பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி மச்சு மேல போட்டு வச்சிருக்கான் தம்பி. நான் உன்னை பத்தி அவங்கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டேன். நீ வந்து பொண்ணை பார்க்க வேண்டியது, ஓகே சொல்ல வேண்டியது, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். நீங்க போங்க, நீங்க போங்க. நானே சொல்றேன். ஏய் ரெட்பிரி, எருமமாடு சாணில இருந்து யூரியா தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன். நல்ல ப்ராஃபிட் வரும். என்ன சொல்ற மேன்? நார்மல் மாப்ள. உங்களுக்கு அதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கான். உட்காருங்க உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்? உட்காருங்க. யார் இது டபுள் எக்ஸ்எல்? நான் சொல்லல, ரமேஷ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவர் வந்து லண்டன் மூத்த மாப்பிள்ளையாக போறாரு. பேர் வந்து சந்தோஷ். வந்து மாப்பிள்ள 1000 இருந்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்க. சகலபாடி 2 பேரும் கை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொடுத்துங்க ப்ளீஸ். வாங்க. கை கொடுங்க. ஓகே, வெரி glad to meet you. புல்ஷிட். நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லாதவங்க கூட கை குலுக்க மாட்டேன்றது உனக்கு தெரியும்ல மேன்? தெரியும்ல உனக்கு? இங்க பாருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கேஸ்ல இருக்கு. அது மட்டும் ஜெயிச்சாருன்னா அவர் உங்களோட பெரிய ஆளு தெரிஞ்சுங்க. சில பேர் வெளிநாடு வரணும் வராங்க, அங்க போய் கக்கூஸ் கவுறது,
தெருப்பு இருக்கிறது, சாக்கடை அல்றது, ஒட்டகம் அமைக்கிறது, இருக்கிற சேக்கர்களை மசாஜ் பண்ணி விடுறது, இப்படி எல்லாம் உனக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். கவலைப்படாதீங்க. அவர் நீ பஸ் ஸ்டாண்ட்ல காதுல அழுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கிறான் இவன். அழுக்கு தான் எடுத்திருந்தாரு, இப்ப புரோக்கர் ஆயிட்டாரு. அதுக்காக அவன் சொன்னா நீ சிரிப்பியா? இல்ல இந்த மாப்ள, மூஞ்சி வச்சுட்டு சிரிக்கிறியா நீ? என்னுடைய ஃபாரின் ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்த்தேன். ஓ ஃபிளாஷ்பேக்லாம் எனக்கு எதுக்கு மேன்? இன்சல்ட் மாப்ள. இன்சல்ட் மாப்ள மெகா இன்சல்ட். என்ன மாப்ள நீங்க? யார் மேன் மாப்ள? யார் மாப்ள? கையடி. முதல்ல சார்னு கூப்பிட பழகிக்கிறீமே. சரி சார், ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்ன பண்றது? ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவன் தான் உன் மாப்பிள்ளை நீ முடிவு பண்ணிட்டேன்னா அந்த நிமிஷத்துல இருந்தே ஸ்டேட்டஸ்ல ஏறிட்டு நீ கொஞ்சம் இறங்கிட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ மெல்ல பேசுங்க. 1000 இருந்தாலும் மாப்ள காது விழுந்து தப்பா நினைச்சானா? யார் மாப்பிள? அவன் உனக்கு மாப்பிளையா? அவன் மாப்பிளைனா பூஜாவுக்கு எவனாவது லோக்கல் கவர்மெண்ட்ல மாச சம்பளம் வாங்குற எவனாவது மாப்பிளையா முடிவு பண்ணு, அவனுடைய கல்யாணம் பண்ணு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நான் வர மாட்டேன். என் ரோபோ கையில ஏதாவது gift வாங்கி கொடுத்து அனுப்புறேன் வச்சுக்க போ. அப்படியே லண்டன் ஃளைட் எனக்கு ஒரு டிக்கெட் போடு போணும். மாப்ள என்னுடைய பிளான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பிளான்? காம்ப்ளான். அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ, இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டான்னா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல. நீ ஏதோ சொல்ல விரும்புற? நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்குவ. என்ன மேன் கை நீட்டு பேசுற? இல்லப்பா, அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தன வை, உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல. இத புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? வாயா. ஓகே, இருந்தாலும் அவன் மேட்டர்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி வா பேசலாம். மாட்டேன். அவன் என் கண்ணு முன்னாடியே ட்ரிபிள் 5 குடிக்கிறான், டின் பீர் அடிக்கிறான், கால் மேல கால் போடுறான். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாப்பிள இதெல்லாம் வெறும் பந்தா. இன்னைக்கு சும்மா கடன் வாங்கி குடிப்பான், உங்கள மாதிரி டெய்லி காசு கொடுத்து ட்ரிபிள் 5 வாங்கி குடிக்குமா? சத்தியமா என் லெவல்ல வர முடியாது. அப்படியே அவன் மேல போறீங்க. இருந்தாலும் அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலிங் வருது. சும்மா அப்செட் ஆகுது, வயித்த கலக்குது. நான் பாத்ரூம் போணும். எந்த மேட்டரா இருந்தாலும் எனக்கு இமெயில் அனுப்பு. வரட்டுமா? பை. பாத்ரூமுக்கு இமெயிலா? ரொம்ப லொல்லுபடி சொன்னா இருப்போம் போல இருக்கே. யோ காதுல அழுக்கு எடுக்கிறவங்க சரியா தான் இருக்கு. போ போய் பஸ் ஸ்டாண்ட் நில்லு போ. அப்ப என் கமிஷன் கல்யாணம் தானே வாங்கல. போய போய அர்த்தம் முடிச்சுமா. என் மூத்த மாப்பிள கொஞ்சம் முன்கோவக்காரரு, அதனால இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் முன்னாடி மறைச்சு வச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்குவோம். நான் கம்பெனி தரேங்க. ஓகே பூஜா, தேஜா வர சொல்லுமா. அது என்ன பூஜா தேஜா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா ஜாவல முடிஞ்சா ஜாலியா இருக்கும். மத்த குடும்பத்து பொண்ணுங்க மாதிரி சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது இதெல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பெருக்கிறது, கிளப்புக்கு போறது, சமூக சேவை செய்யறது, டோட்டலா சொன்னா 2000 கேஸ். நல்ல செலவு பண்ணுங்க. உனக்கு பர்சனலா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ணி மார்க் போடு. நான் மூத்த மாப்பிள்ளை கொஞ்சம் கோவமா 500 ரூபா நோட்டு இப்படியா வச்சிருந்தீங்க? ஆமா, நல்ல வேலை அந்த ஆள் கண்ணில் போடல, என்ன அதுக்கு ஒரே ரூபா. அவன் என்ன பெரிய இவனா? இதத்தான் அவனும் சொன்னா. ஹலோ. இது பாருங்க, எனக்கு வரப்போற மாப்பிள ரொம்ப மாடர்னா இருக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல, அது கொஞ்சம் ஸ்டைலிஷா வெட்டுங்க. அப்புறம் இந்த அன்மேட்சிங் Dress எல்லாம் நல்லா இல்ல, மேட்ச் டி-ஷர்ட் போட்டுக்கங்க. நான் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்கல? You know this is London me. This? No, this. Oh, this. Very nice. Very very nice. ஏன்டி முதல்ல உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்லாம போச்சுன்னு உனக்கு எங்கடி போச்சு புத்தி? என்னமோ ஒரு சைடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஏன்டி? அம்மா, மாப்பிள. மாப்பிளையா? மாப்பிளை வாடி உள்ள. வா வாடில. ஏப்பா மாமியார் டென்ஷன் பாட்டி போல இருக்கு. மாமனார் பரவாயில்ல, இன்னும் சமாளிச்சுக்கலாம். இப்போ எஸ்கேப் ஆயிடலாம். என்னங்க நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஊர் பேர் தெரியாத எவரோ ஒருத்தனை ஃபாரின்ல கூட்டு வந்து அவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. பத்தாத்துக்கு புரோக்கர் யாரையாவது கூட்டு வந்தா அவனே மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சா? என்னடி அறிவிடத்தனமா பேசிட்டீங்க. நானும் மாப்பிள்ளை பார்க்க கூடாது, புரோக்கரை வச்சு மாப்பிள்ளை பார்க்க கூடாதுன்னா உன் பொண்ணுங்களுக்கு நான் மாப்பிள்ளை வானத்துல குதிப்பானே? முட்டாத்தனமா பேசிட்டீங்க. அவன் யாரு தெரியுமா? முதல்ல வந்தவன் கோடீஸ்வரன், ரெண்டாவது வந்தவன் கோடீஸ்வரன் ஆக போறான். இப்ப பாரு பணம் சம்பாதியம் இப்படியே சொல்லிட்டு இருங்க. அம்மா, அடியே என் ராஜாத்தி கண்ணு, அந்த இளிச்சவாய் பையன்ல அவன் பங்களாவை கூப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணணும்டி. அம்மாக்கு நேரம் ஆச்சிடுச்செல்லாம். என்ன பண்ணிக்கு தீனி போட்டுக்கிறியா? ராத்திரி அந்த கருந்தாக்காய் ஏமாத்தி அத்தனை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் தின்னு திட்டுட்டீங்க. எனக்குன்னு ஒண்ணே ஒண்ணு வச்சிருந்தேன். அது ஏன்டா எடுத்த கூட? நான் கொடுக்க மாட்டேன். நீ வெறும் லிக்விட் ஃபுட் தானே சாப்பிடுவ? தோ லிக்விட் ஃபுட். வீட்ல கஞ்சி இருக்கு, அத சாப்பிடு. பாவி பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் கத்து பிரியாணி வாங்கி வச்சு அதே எடுத்த கூட. பார், அனாவசியமா தகராறு பண்ணாத. அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எல்லாம் காலி. அக்காவாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்றியே. பார், நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா? முடிவு பண்ணிக்க. என்னம்மா பிரியாணி கொடுக்க மாட்டேங்கிறான்? என்னம்மா சோத்துக்கு போய் சண்டை போட்டுக்கின? என்னடா வயசு பொண்ணுகிட்ட சண்டை போட்டுக்கின? என்ன மகனே, ஒரு மணி நேரமா காத்துட்டு இருக்க, ஆளையே காணோமே. எப்பா அவன் என்ன சாதாரண ஆளா? கிளிய போட்டா பரம்பரப்பா. ஐயா ஆள் கருப்பா இருப்பாளே. செக்கச்சவேன்னு கோயம்புத்தூர் கொய்யா மாதிரி இருப்பா. அங்க பாருப்பா, அங்க பாருப்பா, வர பாரு.
ஏ ஜெனிபர், மை ஃபாதர் மண்ணாங்கட்டி. ஹாய். ஆளுக்குட்டினா வேமா போ. மாமா என்ன இது பூக்காரிய கேபரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்து? ஐயா பூகாரி இல்ல மாப்ள, பணக்காரி. என் வீட்டுக்கு வர போற மருமக ஃபாரின் ரிட்டர்ன். ஆஹா. இந்த பையன் என் தங்கச்சி மாப்பிள. ஹாய். ஹாய். சாரி, கை வாஷ் பண்ணீங்களா? காலையில கால் கழுவும்போது கை ஒரு வாட்டி வாஷ் ஆயிடுச்சு. டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணனும். வாட் a hygienic party. உட்காருமா உட்காரு. ஓ சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஜஸ்ட் விசி. ஐயோ, என்ன இது ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு? ஃப்ளோர் எல்லாம் கீழ தானே இருக்கும். No, I don't like these stones. முதல்ல இதெல்லாம் நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போட்டுடுங்க. What a taste. ஒரே ஹாட்டா இருக்கு. ஐயோ, முதல்ல வீடு ஃபுல்லா சென்ட்ரலைஸ்ட் ஏசி நான் பண்ணனும். அப்பவே சொல்லல, கேட்டியா படிங்க? பண்ணிடலாம்ப்பா. அம்மா பையன் ரொம்ப அவசரப்படுறான். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க ஃபேமிலியோட வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சலாமா? அப்பா அம்மா கிட்டயா? ஓ சாரி, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்காது. அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நேரா மாப்பிள்ளையோட ஃபாதரையே ஷூட் பண்ணுவாங்க. வேணும்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா? அம்மா சாப்பிட்டு. நோ, அப்ப நான் வரச்சுமா? Okay, bye. நோ. ஃபாதர் இன் லா. Darling. Bye. What a taste, what a color, what a complexion, what a figure, just miss for me. என்னப்பா சொல்றானே? வந்து அந்த பொண்ணு வந்து இவருக்கு தங்கச்சி மாதிரியா? உனக்கு சரியான பொருத்தம்ங்கறாரு. மாப்பிளை இத சொன்னாலும் கரெக்ட்டா சொல்லுவான். என்ன அளவு என்ன சொன்னாலும் மட இங்கிலீஷ்லயே சொல்லி போறான். அதான் கரெக்ட் முறடா இருக்கு. மாமா. நில்லுங்க. என்ன லட்சுமி? மாமா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு போறீங்களா ப்ளீஸ்? சரி உட்கார். என்ன அருமையான ஜோடி பொருத்தம். பாத்துமா பாத்து, கீழே விழுந்துற போற. இடுப்பு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. மாமா எதுக்கு மாமா அடிக்கிறீங்க? நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? மாமா அடிங்க மாமா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிங்க மாமா. என்ன தப்பு பண்ணா? எதுக்கு அடிக்கிறீங்க? அறிவிக்கிறமா பேசாத. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவன சைக்கிள்ல டபுள் சேர்த்து போயிருக்கா. அப்பா அவர் வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? ஓ நீ தான் சொன்னியா? அதுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். என்னங்க நீங்க? அவன் மறுபையன் தானே, கூட்டிட்டு போனா என்னங்க தப்பு? அவனுக்கு உரிமை இல்லையா? யாரு மறுபையன்? இந்த பிச்சைக்கார பையலா? டேய், என் குடும்பத்தை கெடுக்கிறேன்னா திருட்டுல இருந்தியா? இத பாரு, எல்லாரும் இருக்க இடம் கொடுத்தா படுக்கு பாய் கேட்டான்னு பழமொழி தான் சொல்லுவாங்க. இவன் கேட்டா மாட்டியா? டேய் போடா வெளியில. போடா. விட்டு வெளியே போடா. மாமா சொந்தம் உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? என்ன விட்டு வெளியே. மாமா. வேண்டாங்க. ஓடி போய். அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைங்க. நீ போடி உள்ள. கேளுங்க. மாமா நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. என்ன நம்புங்க மாமா. என்ன போன்னு சொல்லிடாதீங்க மாமா. எனக்கு வேண்டாங்க. யோ, என் மூணாவது உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை வாரியா? என்ன அவசரம்னா அவன் சைக்கிள் டபுள். அத பத்தி உனக்கு என்ன? மாப்பிளை இருக்கா? மாப்பிள்ளை இருக்கு, அறிவு கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு, பரவாயில்லையா? யோ, அரி வச்சுட்டு அரிசி வருப்பாங்கறான். பணம் இருக்கா? அது நிறைய இருக்கு. அப்புறம் என்ன? நேரா கூட்டு வா, இல்ல ஒரு போட்டோவாவது கொண்டு வா. புரியுதா? இவொருத்த லட்சுமி, லட்சுமி, இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன்ல, பதில் பேச முடியாது உன்னால? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் விஷயம் இருந்தா தான் வருவியா? இந்த போட்டோவை பாரு. இவன் தான் உனக்கு பாத்துருக்க மாப்பிளை. மாப்பிளையா? இப்ப உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா? எனக்கு எதுக்கு மாப்பிளை பாக்குறீங்க? நீயும் கும்மா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? தொலைச்சிருவேன். நான் எங்க கை நீட்டணும் அங்க கழுத்து நீட்டணும். என்ன ஆட்சி மூச்சுனா யார்கிட்டயுமே எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பொம்மையா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு? அன்னைக்கு அப்படிதான் அம்மா ஏதோ கேட்டாங்கன்னு கண்ண விழா திட்டிட்டீங்க. வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்த மாமாவை அடிச்சு வீட்டுல இருந்து துரத்திட்டீங்க.
இன்னைக்கு என்னடானா எவனோ ஒருத்தருக்கு என்ன கழுத்து நீங்க சொல்றீங்களா? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அடிச்சு பல்லுக்கு எல்லாம் பேசுறேன். யார பார்த்து பைத்திக்கிறேன்? யோ இவங்க நிறைய பேச்சு. ரோகர் இவன் தான் மாப்பிள. தாய் தாமனை கூட்டு வா, பேசி முடிச்சிருவோம். யாருக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரே நாள்ல ஒரே மேடையில 3 கல்யாணம் நடந்தே தீரும். போயா. வீட்டுல சும்மா உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சார். இதுக்காக பெருசா ஃபீல் பண்ணிக்காதப்பா. உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. உனக்காக 2 இடத்துல வேலைக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் கிடைச்சிரும். இல்ல சார், அது கிடைக்கிற நேரத்துல கிடைக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன யோசனை சார். சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல சார், இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களாம் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நேரடியாவே பார்த்திருக்கேன் சார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் கூட ஒரு முறை அவர் கரண்ட் பில்ல என்கிட்ட கட்ட சொன்னாரு. நானும் கட்டிட்டு மீதி காசு அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மீதி காசை நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னாரு. நான் வந்து இனாம்லாம் வாங்குறது இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இது இனாம் இல்லப்பா, நீ செஞ்ச வேலைக்கு கூலினாரு. கரண்ட் பில்ல கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொன்னா சார். அப்பதான் சார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இதையே நம்ம ஏன் ஒரு தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்னு. இந்த ஏரியால தான் நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்காங்களே சார். அவங்களுடைய கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு எல்லாத்தையும் நானே கட்டுறேன் சார். பிரமாதமான யோசனையா இருக்க. இது யாருக்கு தோணலையே? இப்ப வா, இந்த ஏரியாவுக்கு எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஏண்டி உங்க அப்பா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணும் தெரியாம ஆடுறாரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏண்டி ஆடுறீங்க? இந்த கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா? உங்களுக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைங்களோ அப்படியே இருந்தாங்கன்னா குடும்பம் உருப்படுமா? சொல்லுங்கடி. அம்மா, இவனுங்க வாழ்க்கையை தான் பாழாக்கிட்டாருன்னா உன் வாழ்க்கையை பாழாக்கிடுவார் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பெத்த வயிறு பத்தி எரியுது. ஏமா அனாவசியமா அழற? நாங்க விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். எங்க லைஃப பாத்துக்க எங்களுக்கு தெரியாது. என்னமோ நாங்க உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பெருசா அழறியே. பாக்குறவங்க எல்லாம் எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அழறத நிறுத்து. போறோம். அம்மாவும் பொண்ணு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவுங்க. எங்களுக்கு என்ன? வாடி போலாம். நல்லா அழட்டும். அவனுக்கு தான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றானுங்களே, பின்ன நீ ஏன் அழற? இப்போ இப்போ நீ அழறதுனால ஏதாவது நடக்க போதா? ஏதாவது நடக்க போதா? இது பாரு, நீ அழறத நிறுத்தலன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, வேண்டாம்மா, அப்படி எல்லாம் சொல்லாத, அப்படி எல்லாம் சொல்லாத. 3 பொண்ணை பெத்தவையா? என் பேரை பெருசா போடு, போட்டோ போடு, மண்ணாங்கட்டி அழைக்கிறார் அப்படி டைட்டில் வச்சுடு. சரிங்க. ஏந்திரியா, போய் வெளியே. ஏய் போயா. யாருக்கிட்ட கல்யாணம் தெரிய வச்ச என் பொண்ணுங்களை அநியாயமா பாயங்கலத்துல தள்ளுறியா? அவங்க வாழ்க்கையை நாசமாக பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். முன்னாடி சட்டை பிடிக்கிறேன், நீ கொண்டு வருவேன். ஏண்டி வீட்டுல முதல் தடவை ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முதல் பத்திரிக்கை காட்ட ஒருத்த வர்ற, அதை வாங்கி கிழிச்சிருக்கிறியா? நீ குடும்ப பொம்பளையா? பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ண அது ஒரு பெத்த தாய் தடுப்பாளாடி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். அப்ப கொலை பண்ணிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் துணிஞ்சு வந்தாடி நானே, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனா உன்னை கொலை பண்ண என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. என் பொண்ணு கல்யாணம் என்ன போயிடும், அதுக்காக பல்ல கிடைச்சிட்டுங்க. ஏய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசல தாண்ட எப்ப மாட்டலாம். முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பரப்பி கிடக்குது, பின்னாடி ஏகப்பட்ட லேடிஸ் குமிஞ்சி கிடக்குது. லுக் அட் தம் சுவாமி. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் மென்டல், இதுங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்துருக்கு. என் தலைவிதி நான் எங்க போய் சொல்றது? என்ன மேன் இது, குப்பத்துல தீ பிடிச்ச மாதிரி இவ்வளவு புகை வருது. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. அட்டி பகவானை அனுப்பிட்டாலே தோசை வந்துடும். என்ன தோஷம் வரும்? யாரியா இவரு? சிகரெட் அபச்சாரம் அபச்சாரம். மனவரையில உட்காந்து சிகரெட் குடிக்கிறல. இதுல வர்ற புகை விட இதுல கம்மியா தான் வருது. ஒரு லார்ஜ் டென்ஷன். ஐயோ குடிக்கிறல. யூ வாண்ட் a small large? தோசை வந்துடும். அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அடிக்கிறார், கையில அடிக்கிறார், ஸ்மால் அடிக்க மாட்டேங்கிறார். இது என்ன மனவரையா பாரா? நான்சென்ஸ். கல்யாணம் பண்ணி 3 பேரையும் அழிச்சிடுவாங்க.
சகல சகல அம்மா 2 பொண்ணு தான் வந்திருக்கு. நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு இன்னும் காணுமே. வருவாடா, அவசரப்படாத. ஓ சாமி, நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு ஏன் இன்னும் வரல? இன்னொரு பண்ணி அழைச்சுன்னு வர சொல்லுங்க. வர சொல்லு. என்ன லட்சுமியை காணோம்? ஏம்மா ஏம்மா, என்னடா? நம்ம லட்சுமியை பாத்தியாமா? நம்ம லட்சுமியை காணாமா? என்ன? நம்ம லட்சுமியை காணோம். எங்க போனா தெரியல. எல்லாத்தையும் தேடி பார்த்தோமா, எங்க போய் பாத்துறீங்க? நம்ம லட்சுமி காணுமா? என்னடா சொல்ற? எங்க போயிட்டா லட்சுமி? ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களே, எங்க போயிட்டா லட்சுமி? எங்க போயிட்டா? ஏம்மா லட்சுமி, ஏம்மா 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 சத்தம் போடாதம்மா, சத்தம் போடாத. கல்யாணத்துக்கு வந்தவங்க காதுல விழுந்துச்சுன்னா மத்த தங்கச்சிங்க கல்யாணம் நின்னு போமா. ஐயர் பொண்ணை கூப்பிடுங்கிறாரு. இந்த கிழவி கிட்ட என்னடா பேச உனக்கு? அப்பா விவரம் தெரியாம பேசாதப்பா. போடா. தங்கச்சி லட்சுமியை காணாப்பா. என்னடா சொல்ற? ஆமா, கல்யாண மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து எங்க போச்சுன்னு தெரியல. டேய், இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால உன் தங்கச்சி எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத எல்கேஜி பொண்ணு மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அப்பா மரியாதையா என் பொண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். நான் உயிரோட வச்சு குளிப்பான். சும்மா இருப்பா. டேய், சும்மா நான் நாட மாறாடா. இது மாதிரி இங்க இருந்தோ ஒப்பாரி வச்சு மானத்துக்கு எடுத்துட்டு வா, வீட்டுக்கு கூட்டு போ. மீதி 2 கல்யாணத்தை ஒழுங்கா நடத்துறேன். முதல்ல இந்த 2 கல்யாணத்தை மட்டும் 2 நடத்துங்க. கல்யாணம் தானே, பேஷா பண்ணிடுவோம். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா அப்பா அப்பா, என்னடா சாப்பாடு பத்திரியா? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையாப்பா. என்னடா வளர்ற? நான் உணரலப்பா, அங்க எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. எங்கடா பொண்ணு வரப்பேன்? இருங்க, அவசரப்படாதீங்க. கல்யாணம் இல்லைங்கிறா, 2 கல்யாணம் தான் சொல்றா. இருங்க, 3 பொண்ணுகளுடைய கல்யாணத்தையும் ஒண்ணா நடந்தா நான் அதுப்பட்டேன். ஆனா இப்ப திடீர்னு ஜோசியர் என்ன சொல்றாருன்னா 3 கல்யாணத்தையும் ஒண்ணா பண்ணா 3ஆம் மாப்பிள அவுட்டுங்கிறாரே. ஏய்யா, பொண்ணு பக்கம் தெரியாதா? நிச்சயார்த்தம் பண்ண தெரியாதா? மணவரையில உட்கார வைக்க தெரியாதா? தெரியும். அப்ப என்ன சொன்னா? அப்படி பண்ணா மாப்பிளையோட அப்பா உயிருக்கு ஆபத்துனா. இப்ப என்ன சொல்றான்? மாப்பிளையோட உயிருக்கு ஆபத்துங்க. ஐயோ, அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துங்க. ஐயோ, டோட்டல் ஃபேமிலியா போய் பரவாயில்லையா? அப்புறம் எப்ப கல்யாணம்? 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப பந்தி தீர போது போய் சாப்பிடுங்க. அப்ப எனக்கு பாயாசம் இருக்கு, போயா. போடா, 2 நாள் கழிச்சு கல்யாணம். வாங்க முதல்ல சாப்பிடும். ஓம் அக்னி தேவாய தீமகி அக்னியே ஸ்வாஹா சுத்தம் தேவாய நமஹ. காப்பி, நீ பேசுறது ஒரு மீனிங் கூட எனக்கு புரியல. அடுத்த மேட்டர் என்ன சொல்லு. தாலி எடுத்து கட்டணும், அவ்வளவுதானே? ஓகே, ஏதாவது சொல்ல போறியா? கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. காப்பி, அதெல்லாம் தேவையில்லை. சாரி, எத்தனை நாள் போடணும் பின்னாடி? 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு? அதெல்லாம் அதிகம். 1 வேணா போடுறேன், எனக்கு டைம் இல்ல. இதுக்கு தான் அப்பவே மண்ணாங்கிட்ட சொன்னேன், ரிங் மாத்திக்கலாம்னு சொன்னா கேட்டானா அவன். எக்ஸ்கியூஸ் மீ, பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பக்தாமி. எவனோ வாய்க்குள்ள அரிசி போடுறது போட தெரியாதவள ஒரு மாப்பிள்ளை. I don't like it. பரவாயில்ல, கொஞ்சமா வை. கொஞ்சம் எழுத்து விடு. நீ வாடா, உனக்காட இப்ப கல்யாணம் நடந்தது. அதான் எப்ப எனக்கு உள்ள போய் வச்சுக்க மாப்ள. கூட்டு போயடா. வாங்க 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 வாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றது சர்க்கஸ்ல பார் விளையாடுற மாதிரி இருக்கு.